நீ நிஜமாவே என் கூட சேர்ந்து வாழறது முடிவு பண்ணிட்டியா? நான் ஒரு தடவை முடிவு பண்ணதான். ஒருவேளை நீ ஒத்துக்காம இருந்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணாம விட மாட்டேன். ஜெயில நடந்த மர்டர்னால அந்த கொலைகாரனை எங்க தேடினாலும் கிடைக்கல. என்ன பண்றது? என்ஜாய் பண்றது அவங்க, காத்து கிடக்கிறது நாங்க. எங்களை போலீஸாரங்களான்னு நினைக்கிறாங்களா இல்ல வாட்ச்மேனா நினைக்கிறாங்களான்னு தெரியல. அது பூர்த்தியாகுது. யாரு மனம் அன்பை தினம் எங்கி தவிக்குதோ, மனதின் ஆசை அதுதான் பூர்த்தியாகுது. யாரு மனது அன்பை தினம் எங்கி தவிக்குதோ, இச்சை மனது கனவி வளர்க்குதே. ஏனோ இதனிலே மனது மயங்குதே. தர்ம கர்ம எல்லாம் தினம் இங்கே மறைந்தது. அல்ப மனம் என்று அதை நாடி ஓடுது. மனதின் ஆசை அதுதான் பூர்த்தியாகுது. யாரு மனது அன்பை தினம் எங்கி தவிக்குதோ. ஹலோ, ரகு போலீஸ் கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டான். எப்ப சரண்டர் ஆனா? அது எனக்கும் தெரியல, இப்பதான் டிவியில பாத்துக்கிட்டு இருக்கேன். எந்த பூவிலே எங்கே தேன் இருக்கும் என்று தேடிடி நீ. ஆணும் பெண்ணும் அருகே வரவே பற்றிடும் காதல் தீ. எந்த பூவினில் எங்கே தேன் இருக்கும் என்று தேடிடி நீ. ஆணும் பெண்ணும் அருகே வரவே பற்றிடும் காதல் தீ. வானின் மேகங்கள் துளிய சிந்துதே, நீர் தூறல்கள் உயிரை நனைக்குதே. அழகாய் மாறும் இந்த ஜீவிதம், அன்பால் நீயும் இன்பம் தந்திடு. மனதின் ஆசை அதுதான் பூர்த்தியாகுது. யாரு மனது அன்பை தினம் எங்கி தவிக்குதோ. எந்தன் காதலி கட்டிலில் தான் தீராத சல்லாபம். ஆய்வு செய்திட அன்பு ஒன்றும் அறிவியல் கிடையாது. எந்தன் காதலி கட்டிலில் தான் தீராத சல்லாபம். ஆய்வு செய்திட அன்பு ஒன்றும் அறிவியல் கிடையாது. வாழ்வை வாழவே பாதை தெரியுதே, உன்னை மறக்கவா உன்னை நினைக்கவா. நீ தரும் தண்டனை எனக்கு இது, மனதினில் சிறை வைத்திடு. கடந்த 3 மாசத்துக்கு முன்னாடி ஜெயநந்தனா அவன் வீட்டுல வச்சு கொலை பண்ண கேஸ்ல குற்றவாளியா இருக்கிற ரகு ஆலியாஸ் சாகவேந்திரா இன்னைக்கு ஜாமீன் வாங்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியே வந்திருக்காரு. இந்த கொலை கேஸ்ல முக்கிய குற்றவாளியா இருக்கிற சச்சு ஆலியாஸ் பிரகாஷ் என்றவரை போலீசார் இன்னும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். கிருஷ்ணப்ப ரகுக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே ரகுவை போலீஸ் கிட்ட சரண்டர் ஆக சொன்னான். அதுக்கப்புறம் பெயில் வாங்கி வெளியே கூட்டிட்டு வந்துட்டான். அண்ணா, ரகு ஜெயில இருந்து வந்துட்டான். உங்களை பாக்குறதுக்காக தான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சரிங்கண்ணா. டேய் உள்ளவாடா. வணக்கம். வணக்கம். நான் உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்திட்டேன். நானும் அப்படிதானே.
உங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறேன். எனக்கு இந்த ரவுடிஸ் எல்லாம் பிடிக்காது. நான் அண்ணகிட்ட கூட சொல்லியிருந்தேன், இந்த ரிவால்வரை பிடிக்காத, அதுவே உன் உயிரை எடுத்துரும்னு. ஆஹா, என் பேச்சை கேட்கவே இல்லையே. நானும் அவனை மாதிரியே ரிவால்வர் பிடிச்சி சாவறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை. அதுக்காக ஒன்றும் பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல. சும்மா இருந்தேன்னா நெக்ஸ்ட் எலெக்ஷன்லையும் நான் தோத்துருவேன். சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ரகு, ராஜேஷ் வந்துட்டான். வாடா, உட்காரு. ரெண்டு ஜெயில இருந்து வந்திருக்கான். எங்க இருக்கான், என்ன பண்றான்னு எதுவும் கேட்க தோணல. ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் மறந்துட்டு தானே நீ போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிருக்க? பாண்டியன் எங்க இருக்கான்? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். அவ எங்க இருக்கறான்ற விஷயம் ஒன்ன தவிர வேற யாருக்கும் இங்க தெரிய வாய்ப்பே இல்ல. எனக்கு உண்மையிலே தெரியாது. தெரிஞ்சாலும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். அவன் எங்க இருக்கான்னு சொல்றியா? சொல்லுடா. இப்ப அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டேன். இப்ப அவன் எங்க இருக்கான்னு நீ சொல்லாம போயிட்டானா உன் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கட் பண்ணிடுவேன். போலீஸ் கேட்டா உன் பேரை சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி என் கெரியர் ஸ்பாயில் ஆயிடுச்சு. உன் லைஃபை ஸ்பாயில் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. அவன் எங்க இருக்கான்னு நீ சொல்லிடுறா ப்ளீஸ். நீ என்ன பண்ணாலும் சரி, அவ இருக்கிற இடத்த உங்ககிட்ட எப்பவுமே சொல்ல மாட்டேன். டேய், மரியாதையா சொல்லு, இல்லனா செத்துருவேன். நான் சொல்ல மாட்டேன். டேய், உண்மையை சொல்றா, இல்லனா உன் காலை உடைச்சிருவேன். நான் சொல்ல மாட்டேன். One more. யாரு? Hey. சார் 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 அவரை விட்டுருங்க சார். சார் அவர் முன்ன மாதிரி இல்ல, இப்ப மாறிட்டாரு. அவர் இப்ப எந்த தப்பு பண்றது இல்ல. சார் நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். சார் ப்ளீஸ் அவர் விட்டுருங்க சார். சார் நான் சொல்றத நம்புங்க சார். அவர் இப்ப தெரிஞ்சிட்டாரு சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் அவர் விட்டுருங்க சார். போலீஸ் அரெஸ்ட் பண்ணி 2 வருஷம் ஆயிடுச்சு. நேத்து நடனா போலீஸ் கிட்ட இருந்து அவ தப்பிச்சு வந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா அம்மா பொண்ணு ரேப். அவரோட பையனை கொன்னுட்டதா நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. அது முடிஞ்ச 2 நாளைக்கு அப்புறம் போலீஸ் அவரை என்கவுண்டர் பண்ணதா எனக்கு நியூஸ் வந்தது. மேடம், அவர் செத்து போயிட்டாரு. இப்போ உங்களுக்கு உங்க பையனோட வாழ்க்கைக்கு என்ன பண்ண போறீங்க? அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நான் அப்ப என்ன வேலை பார்த்துட்டு இருந்தனோ அந்த வேலை மட்டும்தான் எனக்கு தெரியும். அதையே நான் மறுபடியும் பண்ண போறேன். மேடம், உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. உங்களுக்கு வயசாயிருச்சுன்ற எண்ணமே இல்லையா மேடம்? ஆமா, வயசாயிருச்சுதான். ஆனா என்ன பண்றது, எனக்கு உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் எனக்கு நிறைய கஸ்டமர் வந்தாங்க. இப்போ உடம்பு சுத்தமா போயிடுச்சு. சொல்ல போனா ரேட் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும், அவ்வளவுதான். அப்படின்னா நான் நல்லா இருந்தப்போ 2 மணி நேரத்துக்கு 8000ல இருந்து 10,000 வரைக்கும் கிடைச்சது. இப்போ 3ல இருந்து 4000 வரைக்கும் தான் கிடைக்கும். மேடம், நான் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுவா? ஓ, ஐ எம் சாரி. நீங்க பேசிட்டே இருந்தீங்களா, அதான் என்ன வேணும்னு கேட்கவே மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் சார், நானே போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். வேண்டாம் 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 மேடம். டீ குடிக்கும்போது சிகரெட் பிடிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கு. அப்படின்னா சரி சார், நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க.
ஹலோ, எங்கடா இருக்க? இங்க மரத்து கீழே இளநீ கடையில தான் இருக்கேன். அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு 3000 ரூபாய் தேவைப்படுது. நீ எங்கடா இருக்க? இங்கதான் ஆர்ஆர் ஹோட்டலுக்கு பக்கத்துல. இந்தப்பா. மேடம், மேடம், என்ன பண்றாங்க அவங்க? மேடம், சார் ஏன் நீங்க வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? நீங்க உள்ள வந்து உட்காருவீங்கன்னு நான் டோர்லயே கீ வச்சுட்டு போயிட்டேன். இங்கே இருக்கணும்னு நான் அதை வந்துடுறேன். நீங்க உட்காருங்க சார். சரிங்க மேடம். ஏய் செல்லகுட்டி, சார் வேற ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கா? ஆமா இருக்கு. அதுக்கு முன்னாடி இத வாங்கிக்கோங்க மேடம். இது எதுக்காக சார்? அதான் நீங்க சொன்னீங்களே 2 மணி நேரத்துக்கு 3000 ரூபாய் அப்படின்னு. ஓ, சார் நீங்க இங்க வந்து ஆல்ரெடி 3 ஹவர் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது மீதி இருக்கிற 1 ஹவருக்கு மேடம் மேடம் அதை கொடுத்துருங்க மேடம். நான் கடனா தான் வாங்கிட்டு வந்தேன். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் மேடம். ஒரு நிமிஷம் சார். எங்கே இருங்க. அச்சோ செல்லக்குட்டி, இங்க வா. நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? அழக்கூடாதுன்னு வா, இங்க இரு. ஏய் குட்டி பையா, சமத்தா இருக்கணும், அழக்கூடாது. இரு இரு இரு. வாங்க சார் போலாம்.